முந்தைய பதிவில் நம்ம எப்படி எளிமையாக ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த ஒரு சின்ன அரித்மெட்டிக் லைப்ரரி அடிஷன் டிவிஷன் சப்ட்ராக்ட் மல்டிப்ளிகேஷன் ப்ரோக்ராம் மூலிமா பார்த்தோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி இந்த எக்ஸப்ஷனை இப்போ டெப்த்தாக புரிஞ்சுக்கலாம். ட்ரை கேட்ச்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு சில உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலையும் இந்த பதிவில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் 4 மெத்தட்ஸ் இந்த கிளாஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை மெயின் மெத்தடில் கால் பண்ணும் பொழுது இங்கே எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ ஒரு கேள்வி உங்கள் மனசில் வரலாம், இந்த டிவிஷனை இங்கே கால் பண்ணுறப்ப நான் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக நான் எங்கே இந்த டிவிஷன் மெத்தட் க்ரியேட் பண்ணுறனோ அங்கேயே ஏன் ஹேண்டில் பண்ணக்கூடாது? அல்லது இன்னொரு முறையிலையும் சொல்லலாம், எனக்கு எரர் வரும்னு தெரியும், எந்த டெவலப்பர் என்னோட மெத்தடை கால் பண்ணுறாரோ அவர் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும்னு நான் ஒரு நோட்டிஃபிகேஷனை கொடுக்கணும். இந்த மாதிரியும் இதை பார்க்கலாம். பொதுவாக ரியல் டைமில் நம்ம ப்ரோக்ராம் எழுதும் பொழுது இந்த பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது ஒரே கிளாஸில் இருக்காது. முதல்ல நம்ம இதை 2 கிளாஸாக பிரிச்சுருவோம். ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரே ஒரு பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின் தான் இருக்கும். நீங்கள் இந்த பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறத என்னோட லைப்ரரிஸை நான் கால் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளேஸாக நீங்கள் அசியூம் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் ரியல் டைமில் இன்னொரு கிளாஸில் கூட நீங்கள் கால் பண்ணி பயன்படுத்தலாம். அப்போ நம்ம எக்ஸப்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ குயிக்காக நான் இந்த பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயினை இன்னொரு கிளாஸுக்கு மூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம இந்த பப்ளிக் ஸ்டேட்டிக் வாய்ட் மெயினை இந்த அரித்மெட்டிக் லைப்ரரியிலேருந்து தூக்கிடலாம். இதோட மீனிங், ஒரு கிளாஸ் இருக்குது, அதில் நான் செட் ஆஃப் மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸுக்காக பயன்படுத்துகிறோம். அதை வேறு எங்கேயாவது நான் அடுத்த கிளாஸ்லேயோ வேறு ஒரு மாடியூலையோ நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே கோடு தான் 2 கிளாஸாக இங்கே இருக்குது. நீங்கள் நல்லா பார்க்கலாம். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை 2 பேரலல் விண்டோவில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ என்னோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இங்கே ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணணும்? நான் ஒரு காலர் தானே, அதாவது யாரோ ஒருத்தர் எழுதின மெத்தடை நான் கால் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ரியல் டைமில் அப்படி தான் இருக்கும். இந்த கிளாஸை ஒருத்தர் எழுதியிருப்பார், இந்த கிளாஸில் ஒருத்தர் அதை கால் பண்ணுவார். அப்போ அவர் ஏன் ஒழுங்காக எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ட்ரை கேட்சை இங்கே எடுத்துருவோம். என்னோடய கோடு எக்காரணத்தை கொண்டு இன்டரப்ட் ஆகக்கூடாது. அதே நேரத்தில் நான் ட்ரை கேட்ச் இங்கே யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் இந்த மெத்தடை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த இடத்துல எக்ஸப்ஷன் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இந்த டிவைட் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ளே வரலாம். இந்த மெத்தடில் நம்ம ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டெவலப்பருக்கு தெரியும் இந்த டிவிஷன் மெத்தடில் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நமக்கு சேலஞ்ச் இருக்குது. ஏதோ ஒரு வேல்யூ இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணணும். இந்த மெத்தட் டபுள் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுது இல்லைங்களா? அதனால் ட்ரைக்குள்ளே அந்த ரிசல்ட் ஆஃப் தி டிவிஷனை ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏதாவது எரர் வந்துச்சுன்னா நான் 0 அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ரிட்டர்ன் டைப் டபுள்ங்கிறதுனால நம்ம ஒரு டபுள் வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணுவோம். அப்போ 0.0 அப்படின்னு வருதுனாலே அது நார்மல் டிவிஷனாக இருக்கலாம் அல்லது இன்ஃபைனைட் வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். இப்போ இங்கே ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலிங் ப்ரோக்ராமில் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரிஜினல் டெவலப்பர் யார் அந்த மெத்தடை க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்களே அந்த ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் இப்போ நார்மல் கேஸில் இருக்குது. A10 B2 அப்படின்ட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ B0 மாற்றி பார்க்கலாம். கோடு 0.0ன்னு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த டிவைட் மெத்தடுக்குள்ளேயே ட்ரை கேட்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி எழலாம், நான் இந்த மெத்தடை க்ளீனாக வச்சுக்க விரும்புகிறேன், எனக்கு ட்ரை கேட்ச் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது நீங்கள் இன்னொரு வழியிலையும் இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ண முயற்சி பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா, எனக்கு தெரியும் இந்த டிவைட் மெத்தட் ஒரு சில கேசஸில் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை த்ரோ பண்ண போகுது அப்படின்ட்டு. ஆனால் நான் அதை ஹேண்டில் பண்ண விரும்பலை. எந்த டெவலப்பர் கால் பண்ணுறாங்களோ அவங்கள ஹேண்டில் பண்ண சொல்லி நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, த்ரோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்ட் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணி, அது எப்போயுமே மெத்தட் சிக்னேச்சருக்கு பக்கத்தில் தான் யூஸ் பண்ணணும். அதை வேறு எங்கேயும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஒரு மெத்தட் எழுதிட்டு அந்த மெத்தட் எரர் த்ரோ பண்ணுதுன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ண விரும்பலை அப்படின்னா த்ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே கான்செப்டை நான் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், த்ரோஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டுட்டேன். இதோட மீனிங், நான் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணலை, யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுப்பேன். இங்கே பாருங்கள், இப்போ
இந்த மெத்தடை கால் பண்ணும் பொழுதே எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்குது பாருங்கள், த்ரோஸ் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன். நான் இப்போ ஒரு காலராக இருக்கிறதுனால எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது நான் இதை ஹேண்டில் பண்ண வேண்டியது என்னோட கடமையாக இருக்குது. அப்போ அந்த மாதிரியும் நான் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டெவலப்பர் இன்னொரு டெவலப்பருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த டெவலப்பர், ஒரிஜினல் டெவலப்பர் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணி எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அவர் பண்ணாமல் அவர் அட்லீஸ்ட் இதை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்களாவது ஹேண்டில் பண்ணட்டும் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்படி தான் நம்ம போன பதிவுலையும் பயன்படுத்தியிருந்தோம் இல்லைங்களா, ட்ரை கேட்ச். அதே மாதிரியும் பயன்படுத்திட்டு இங்கே வந்து த்ரோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ த்ரோஸோட யூஸை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். த்ரோஸ் அப்படின்னாலே ஒரு எக்ஸப்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு வார்னிங் மாதிரி உங்களுக்கு அது வந்து கொடுக்கும். அந்த மெத்தடை யார் கால் பண்ணுறாங்களோ அவங்க அதை ட்ரை கேட்சில் பயன்படுத்தி ப்ராப்பராக எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும், நீங்கள் எப்போயெல்லாம் ட்ரை அண்ட் கேட்ச் யூஸ் பண்ணுறீங்களோ, அதாவது கேட்ச் பிளாக் இருந்தால் மட்டும்தான் எக்ஸப்ஷன் கரெக்டாக ஹேண்டில் ஆகி எரர் இல்லாமல் ப்ரோக்ராம் ரன் ஆகும். நீங்கள் என்ன தான் ட்ரை யூஸ் பண்ணியிருந்தாலும், வித்தவுட் கேட்ச் இல்லை த்ரோஸ் இந்த மாதிரியான கீவேர்டு யூஸ் பண்ணாலும் நீங்கள் எக்ஸப்ஷன் அப்போ நடக்குது அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிரும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் கேட்ச் யூஸ் பண்ணிட்டதுனால எனக்கு என் ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகாது. இப்போ நான் ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் காட்டுறேன், இன்ஃபைனைட் அப்படின்னு நமக்கு வந்துடும். ஸோ அப்போ த்ரோஸோட யூஸையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸப்ஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி பார்க்கணும். இப்போ இன்னொரு கேள்வி உங்கள் மனதில் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த இடத்துல நான் இப்போ அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அந்த பேரண்ட் கிளாஸை தூக்கி போட்டுருவாங்க. இப்போ என்ன அப்படின்னா இதோட ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும், ஜாவாவில் எல்லாமே வந்து அந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வே இன்ஹெரிட்டன்ஸில் ரன் ஆகும். த்ரோயபிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது, அதோட சில்ட்ரன் தான் எக்ஸப்ஷன். அதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு செக்டு அன்செக்டு எக்ஸப்ஷன்ஸ் எல்லாமே வருது. அதில் ஒரு 1000 எக்ஸப்ஷன்ஸ் ஏற்கனவே டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது அது மாதிரியான ஒன்று தான். நீங்கள் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அவுட்புட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஒரே மாதிரி தான் வரும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து அதே இன்ஃபைனைட்னா இப்போயும் வரும். ஆனால் நீங்கள் ஒரு இன்டர்பிரட்டர் கம்பைலர் பாயிண்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸப்ஷன் கிளாஸ்லேருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அத்தனை சில்ட்ரனையும் ஸ்கேன் பண்ணி கடைசியாக வந்து அரித்மெட்டிக் எக்ஸப்ஷனை கேட்ச் பண்ணும். நீங்கள் நேரடியாக அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அது டைரெக்டாக அந்த எக்ஸப்ஷனை த்ரோ பண்ணிடும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கோட் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் சிம்பிளாக எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கரெக்டான எக்ஸப்ஷனை புரிஞ்சு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் ஒரு கேள்வி வரலாம், 1000 எக்ஸப்ஷன் கிளாஸஸ் இருக்குது, எனக்கு இது அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் தான் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுனா, நீங்கள் டெவலப் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணலாம். ட்ரை கேட்ச் எக்ஸப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகிற டெஸ்ட் கேசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எந்த மாதிரியான எக்ஸப்ஷன் த்ரோ பண்ணுது அப்படிங்கிறதையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றது மாதிரி மல்டிபிள் கேட்சஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மல்டிபிள் கேட்சஸ் யூஸ் பண்ணி அப்ராப்ரியேட் எக்ஸப்ஷன் நேம் நீங்கள் யூஸ் பண்ணி தான் எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த இதை நம்ம வரும் பதிவுகளில் பார்க்கலாம், ட்ரை வித் மல்டிபிள் கேட்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத. ஸோ அப்போ நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணிக்கிறனோ, ட்ரை கேட்ச் அப்படின்னு கொடுத்து எக்ஸப்ஷன் கிளாஸை கேட்ச் பார்ட்டில் கொடுத்து நீங்கள் டீபக் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ் தான் த்ரோ ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அப்ராப்ரியேட் எக்ஸப்ஷன் நேமை தான் நீங்கள் கேட்ச் பிளாக்ல கொடுக்கணும். ஏன்னா அதுதான் மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கும், அந்த ஸ்கேனிங் பார்ட்டும் ஸ்கிப் ஆகும். ஸோ வரும் பதிவுகளில் மல்டிபிள் கேட்சஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம்.